வணக்கம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த பவர் ஆஃப் செல் வீடுகளை வாங்கிக்க எங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் என்ன, இல்லை வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது பிரச்சனைன்னு சொன்னால், அந்த பவர் ஆஃப் செல் வீடுகளை வந்து ஆக்சஸ் கண்டிஷன்லாம் விற்பேன். நார்மலாக நீங்கள் ரீசேலில் வீடை வாங்கினீங்கன்னு சொன்னால், எல்லா அப்ளையன்ஸுக்கும் வந்து வாரண்டி தருவேன். அந்த சேலர் வந்து வாரண்டி தருவனை வந்து அந்த க்ளோசிங் டேட் முடியும் நினைக்கும் அந்த நாள் மட்டும் அந்த அப்ளையன்ஸை வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும். அதே மாதிரி அந்த வீட்டில் வர பிரச்சனைகள் அடிக்கிறதுக்கு நடந்த பிரச்சனைகள், உதாரணமாக ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலோ ஒரு பெரிய வாட்டர் டேமேஜ் நடந்தாலும் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த வீட்டில் ஏதாவது சூசைட் நடந்திருந்தாலும் ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கூடுதலாக இங்கே பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன கண்டிஷன் வந்து இந்த பையருக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய மாதிரியே இந்த பர்ச்சேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்கும். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து வீடுகளை வாங்கிக்க உங்களுக்கு கூடுதலான சாதகமான தன்மை இருக்குது. ஆனால் பவர் ஆஃப் செல் வீடுகளை வாங்கிக்க வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷனை வந்து அந்த சேலர் வந்து அவைக்கேற்ற மாதிரி தான் மாற்றிக்கொள்ளணும். அதாவது வந்து பேங்குகள் வந்து அவைக்கேற்ற மாதிரி கண்டிஷனில் மாற்றி தான் அந்த வீடுகளை விற்பினேன். அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் வீடுகளை வாங்கிக்க வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற சான்சஸ் வந்து குறைவு. அதே மாதிரி அடுத்த சந்தர்ப்பம் என்ன சொன்னால், இப்போ ஆல்ரெடி இந்த கோமோனர் வந்து ஃபைனான்ஷியல் பிரச்சனை இருக்க எல்லா மெயின்டெனன்ஸ் வேலையிலையும் வந்து அந்த வீட்டில் செய்து இருக்க மாட்டேனேன். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டை வந்து ஆக்சஸ் கண்டிஷனில் நீங்கள் வாங்கிக்க வந்து திருத்த வேலையை வந்து ஆஃப்டர் வீடை வாங்கினா பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கும், தேவையும் இருக்கும். அதில் மணியை வந்து லூஸ் பண்ணக்கூடியவும் இருக்கும். அப்போ அப்படியா மைனஸ் பாயிண்ட்களும் இந்த பவர் ஆஃப் செல் வீடில் வாங்கிக்க இருக்குது. அதே மாதிரி சில வீட்டை வந்து பவர் ஆஃப் செல்லில் பேங்க் லிஸ்ட் பண்ணினாலும் சர்டன் டைம் பீரியட்டுக்கு வந்து அந்த ப்ரோவர் வந்து அந்த மணியை வந்து பேங்குக்கு பே பண்ணி அந்த பவர் ஆஃப் செல்லை கேன்சல் பண்ணிவிட்டும் திருப்பியும் அவையில் அந்த வீட்டில் இருப்பினா அப்போ நீங்கள் திருப்பியும் இன்னொரு வீட்டை பார்த்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்குது. இப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த பவர் ஆஃப் செல் வீடில் வாங்கிக்க இருக்குது. அப்போ இப்படியா பிரச்சனை நீங்கள் தவிர்க்கணும்னு சொன்னால் வாங்கக்கு முதல் என்ன மாதிரி நுழைச்சான ரியல்டரை கண்டக்ட் பண்ணி இந்த ஸ்டெப்புகளை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். தொலைபேசி இலக்கம் வந்து 647-866-4321. நன்றி.